வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வேட்புமனு தாக்கல் நிறைவு, ஆட்சேபனைகளை தெரிவிக்க அவகாசம். ஜனாதிபதி தேர்தலில் 408 முறைப்பாடுகள் பதிவு. கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. மன்னார்மடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா ஆரம்பம். ஜனாதிபதி ரணிலுக்கு வேலுக்குமார் எம்பி ஆதரவு. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜனாதிபதி வருகை. ராஜகிரியை சுற்றி விசேட போக்குவரத்து திட்டம். வாகன விபத்துகளில் 2 இழப்பு. ஜனாதிபதியின் கீழ் 3 அமைச்சர் பதவிகள். வேட்புமனுக்கள் ஏற்கும் நடவடிக்கை ஆரம்பம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை. மியான்மரில் 20 இலங்கையர்கள் வேட்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட வர்த்தகமானி. இனி வருவன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த சிரேஷ்ட அமைச்சர் ஒருவருக்கு மகிந்த சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி அழைப்புக்கு பதிலளித்த அமைச்சர் மகிந்தவை கடுமையாக திட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சார்பில் கட்சியின் மற்றொரு பலமான நபரினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மகிந்த ஆட்சியில் இருந்தபோது கொடுமைத்து தவிர மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படவில்லை என சிரேஷ்ட அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இவ்வாறான பணிகளை தடையின்றி மேற்கொள்ள முடியும். ராஜபக்சவின் வழிகாட்டலுக்கு இனி ஒருபோதும் காத்திருக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது தனது வாழ்வில் செய்த பாரிய தவறு எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்கள் தொடர்பான தகவல்களை மீண்டும் ஒருபோதும் தம்மிடம் தெரிவிக்க வேண்டாம் எனவும் தனிப்பட்ட நட்பை அவ்வாறே பேண முடியும் எனவும் சிரேஷ்ட அமைச்சர் கடுமையாக தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை முன்னர் போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வாக்குச்சீட்டின் உயரம் சுமார் 77 அங்குலமாக காணப்படும் என தெரிவித்துள்ளார். ஒரு வாக்குச்சீட்டில் மேலிருந்த கீழாக வாக்காளரின் பெயர்களும் அவர்களின் லட்சணிகளும் அச்சிடப்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் ஒரே வாக்குச்சீட்டாக அச்சிடுவதா அல்லது 2 வாக்குச்சீட்டுகளாக அச்சிடுவதா என்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு வழங்கும் அறிவுரைகளுக்கு அமைய வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கங்காணி லியானகே கூறியுள்ளார். கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்கள் சிலர் சில வேளைகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள் எனவும் சிலரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படலாம் எனவும் இதன்படி வேட்பாளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டால் ஒரே வாக்குச்சீட்டில் மேலிருந்து கீழாக வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை அச்சிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் வதியுதீன் நேற்று அறிவித்திருந்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர் பீடம், அரசியல் அதிகார பீடம் ஆகியன நேற்று மாலை கொழும்பில் கூடி ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. மேலும் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கில் பல இடங்களுக்கு சென்று மக்களையும் மாவட்ட பிரதிநிதிகளையும் கட்சி தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் சந்தித்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். மக்களின் கருத்துக்களுக்கு உயர் பீடத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னரே சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கட்சியின் மன்னார் மாவட்ட ஆதரவாளர்கள் மன்னார் சந்தை பகுதியில் பட்டாசு கொளுத்தி தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். வடமேல், தென் மற்றும் ஜப்ரகமுவ மாகாணங்களில் மரமுத்திரிகை பயிற்சியை விஸ்தரிக்க தீர்மானித்துள்ளதாக மரமுத்திரிகை கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுவரை 211 மரமுத்திரிகை கிராமங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மரமுத்திரிகை கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை சற்று முன்னர் நிறைவு பெற்றுள்ளது. ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகம் கேட்போர் கூடத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாகியது. அத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.
விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 40 வேட்பாளர்கள் நேற்று நண்பகல் 12 மணி வரை தமது கட்டுப்படுத்தல் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வேட்புமனுக்களை ஏற்கும் போது முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகளை பரிசீலித்த பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு தெரிவான வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் அடையாளங்கள் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 408 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிக்கப்பட்ட தினம் முதல் இதுவரையான காலப்பகுதிகள் பதிவானவற்றில் வன்முறை சம்பவம் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறிய 392 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள் வரையிலான காலப்பகுதிகள் பதிவாகும் தேர்தல் வன்முறைகளின் எண்ணிக்கையானது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒப்பிடுகையில் குறைந்த அளவிலே காணப்படுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2ஆம் தவணை பாடசாலை விடுமுறை மற்றும் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ் சிங்கள மொழி அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசு அனுசரணை தனியார் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை வெள்ளிக்கிழமை நிறைவடைய உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக மேற்படி பாடசாலைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 26 ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை 6:15 அளவில் மடு அன்னை ஆலயத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. சிலாப மறைமாவட்ட ஆயர் விமல் ஸ்ரீ சூரிய மன்னார், மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாட்டோ ஆண்டகை ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் ஆணைக்குழுக்கு வருகை தந்துள்ளார். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளர் வாரியநேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்துள்ளனர். ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. வேட்புமனுக்களை ஏற்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்தளை நந்தோட்ட வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானது. கழுதேவல பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போமலந்தான் சந்தியில் மொச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் அப்பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளில் எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு யோசனையில் அரசியல் நோக்கம் இல்லை, மக்களுக்கு முடிந்தவரை அதிகபட்ச நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் பாடுபடும். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய ஆர் ஜனவிரத்ன தலைமையிலான நிபுணர் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு அமைய இந்த முன்மொழிவுகள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலும் வாழ்க்கை செலவுகள், பொருளாதார நிலைமைகள், பணம் செலுத்தும் திறன் போன்ற அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்தி இந்த குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சமுதாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பல பிரச்சினைகள் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நியமிக்கப்பட்ட குழுவினால் முன்மொழியப்பட்ட தீர்வுகள் அடுத்த அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கும் அவர்கள் சார்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பூரண உரிமை உண்டு என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார்.
தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியான கருத்து தொடர்பில் அவரின் தொடர்பு கொண்டு அறிந்தபோது ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சில ஊடகங்கள் நான் கூறிய கருத்துக்களை தெளிவுபடுத்தி எனது கருத்தாக வெளியிடுவது ஊடக தர்மம் அல்ல எனவும் நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் பொது வேட்பாளரை நிராகரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை ஏனெனில் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டமே கண்ணியமானது நியாயமானது விடயமாகும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் முயற்சி எடுத்தன அது அவர்களின் உரிமை அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள சில கட்சிகள் அதனை எதிர்க்கின்றன அதுவும் அவர்களது உரிமை என மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இனிதே தமிழ் FM இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.